Hi everyone. Last video la Selenium Setup Java project la பாத்திருந்தோம். இந்த வீடியோல Selenium Setup in Maven project பார்க்க போறோம். So first, what is Maven? Maven is a popular open source build tool developed by the Apache Group to build, publish and deploy several projects. So இது வந்து first open source, free to use. And இது டெவலப் பண்ணவங்க குரூப் வந்து Apache Group. இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்றதுக்கு, பப்ளிஷ் பண்றதுக்கு அண்ட் டிப்ளாய் பண்றதுக்கு. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Eclipse ஓப்பன் பண்ணிக்கோங்க. Eclipseல ஃபைல் நியூ, ஓகே, ஃபைல் நியூல போனீங்கன்னா பாருங்க ஜாவா ப்ராஜெக்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வெறும் ப்ராஜெக்ட் தான் இருக்கு ஃபர்ஸ்ட். பட் நமக்கு மேவன் ப்ராஜெக்ட் தான் தேவை. ஸோ அதர் போங்க. அதர் இதில் மேவன் ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அதில் மேவன் ப்ராஜெக்ட் இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் கிரியேட் எ சிம்பிள் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் இதில் குரூப் ஐடி. குரூப் ஐடி இஸ் நத்திங் பட் கம்பெனி நேமாக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நான் வந்து இதில் அன்னோன் டெஸ்டர்னு கொடுக்குறேன். அண்ட் ஆர்டிஃபேக்ட் ஐடி வந்துங்கிறது உங்களோட ப்ராஜெக்ட் நேம். ஸோ என்னோட ப்ராஜெக்ட் வந்து என்னோட ஆர்டிஃபேக்ட் ஐடி வந்து இதில் செலீனியம் பேசிக்ஸ் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். பாருங்க ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இங்கே லெஃப்ட் சைட் பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் விண்டோ கீழே பார்த்தீங்கன்னா செலீனியம் பேசிக்ஸுங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஆட் ஆயிருக்கு. பாருங்க அந்த ப்ராஜெக்ட் மேலே ஒரு டேக் இருக்கு, எம்ங்கிற டேக். அதாவது இது மேவன் ப்ராஜெக்ட்னு அது இண்டிகேட் பண்ணுது. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பாருங்க என்னெல்லாம் இருக்கு. இதுதான் மேவன் ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர். இப்படிதான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதில் வந்து ஜாவா ஃபோல்டர், 2 ஜாவா ஃபோல்டர் இருக்கு, 2 ரிசோர்சஸ் ஃபோல்டர் இருக்கு. மெயின் ஜாவா ஃபோல்டர், டெஸ்ட் ஜாவா ஃபோல்டர். நம்மளோட டெஸ்டிங் கோட்ஸ் எல்லாமே எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவாக்குள்ள தான் இருக்கும். நம்மளோட பேஜ் வைஸ் கோட்ஸ், அதாவது இந்த டெஸ்டிங்க்கு சப்போர்ட் பண்ற கோட்ஸ் எல்லாமே எஸ்ஆர்சி மெயின் ஜாவாக்குள்ள இருக்கும். எஸ்ஆர்சி மெயின் ரிசோர்சஸ்னா இந்த கிளாஸ் ஃபைல்ஸை தவிர்த்து நமக்கு சில ரிசோர்சஸ் ஃபைல்ஸ், அதாவது ஒரு எக்ஸல் இல்லை ஒரு .xml ஃபைல், ஏதாவது ஒரு ஃபைல் தேவைப்படும். அதாவது எஸ்ஆர்சி மெயின் ஜாவாக்குள்ள இருக்கிற கோட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற ரிசோர்சஸ் ஃபைல் எஸ்ஆர்சி மெயின் ரிசோர்சஸ்ல இருக்கும். அது மாதிரி எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவாக்குள்ள இருக்கிற கிளாஸ் ஃபைல்ஸை சப்போர்ட் பண்ற ரிசோர்சஸ் ஃபைல் எஸ்ஆர்சி டெஸ்ட் ரிசோர்சஸ்குள்ள இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். தென் இங்க பாருங்க டிஃபால்ட்டா 1.5 எடுத்துக்கிடுச்சு ஜாவாவை. தென் நீங்க லாஸ்ட்ல போனீங்கன்னா pom.xml, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இப்படிதான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுக்கு செலீனியம் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த pom.xml ஃபைல் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க ப்ராஜெக்ட் ஓபன் டேக்ல இருந்து க்ளோஸ் டேக் வரைக்கும் வருது. இதுல என்ன பண்ணுங்க, இந்த க்ளோஸ் டேக் முன்னாடி இன்னொரு டேக் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். லெஸ் தென் சிம்பிள் போட்டு டிபெண்டன்ட்னு கொடுங்க. இதுலயே வரும். இதுல வர பாருங்க டிபெண்டன்சிஸ், இது வந்து ஆட் பண்ணிருங்க. இப்போ க்ளோஸ் டேக், ஓபன் டேக், க்ளோஸ் டேக் இருக்கு. இப்போ இதுக்குள்ளதான் நம்ம செலீனியம் ஆட் பண்ண போறோம். ஸோ மேவன் சென்ட்ரல் ரெபாசிட்டரி. மேவன் சென்ட்ரல் ரெபாசிட்டரிங்கிறது ஜாவா ஃபைல் என்ன பண்ணோம், ஜார் ஃபைல்ல பில்ட் பார்ட்ல ஆட் பண்ணோம். இங்க மேவன்ல டிபெண்டன்சியை ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்க்ரோம்ல ஜஸ்ட் செலீனியம் ஜாவா மேவன் டிபெண்டன்சி, ஓகே, செலீனியம் ஜாவா, நம்ம ஜாவா இதான் யூஸ் பண்ண போறோம். ஸோ செலீனியம் ஜாவா மேவன் டிபெண்டன்சி கொடுத்து என்ட்ரி கொடுங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் செலீனியம் ஜாவா. ஓகே, இதுல நான் எல்லா வெர்ஷனும் இருக்கும். நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் சூஸ் பண்றேன், 4.12.1.
இதுல போனீங்கன்னா இதா இருக்கு பாருங்க, மேவன்ங்கிறது கீழே இருக்கு. ஸோ இந்த டிபெண்டன்சி அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, Ctrl C. அண்ட் எக்லிப்ஸ் வந்துட்டு இந்த டிபெண்டன்சி ஓப்பன் டேக் கீழே பேஸ்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இங்க பாருங்க பில்டிங் வருது, சேவ் ஆயிட்டு இருக்கு. ஒன் சேவ் ஆகட்டும். ஓகே, இப்ப பாருங்க மேவன் டிபெண்டன்சிஸ்னு ஒரு புது டேக் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. இந்த மேவன் டிபெண்டன்சிஸ் கீழே எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும் நம்மளோட செலீனியம். பாருங்க செலீனியம் சப்போர்ட் பண்ற எல்லாமே இங்க இருக்கு. இது வந்து 4.12.1ல வந்து நான், அதாவது செலீனியம் ஜாவா 4.12.1 யூஸ் பண்றதுனால பாருங்க டிரைவர் ஃபைல்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஃபயர்ஃபாக்ஸ், குரோமியம், குரோம் எல்லா டிரைவரும் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், ஜாவா 1.5ல இருக்கு, பட் எனக்கு 1.8 தான் வேணும். இது வந்து கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகே, நம்ம கான்ஃபிகர் பண்றது எல்லாமே மேவன்ல பிளக்கின்ஸ் மூலமா பண்ணுவோம். ஜார் ஃபைல் ஆட் பண்றது எல்லாமே மேவன் டிபெண்டன்சி ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து 1.5ல இருந்து நான் 1.8க்கு டேக் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா பிளக்கின்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கும் குரோம் போங்க, என்ன பண்ணுங்க, Maven compiler. Okay, Maven compiler, sorry, Maven compiler plugin கொடுத்து enter. இதுல first one Maven compiler plugin. இதுல என்ன பண்ணுங்க, source and target compile using source and target Java compiler options. இது கிளிக் பண்ணுங்க. இதுல இதா இருக்கு பாருங்க, இந்த செக்ஷனை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு டிபெண்டன்சிஸ் க்ளோசிங் டேக் இருக்கு பாருங்க, அது கீழே பேஸ்ட் பண்ணும்போது எரர் அடிக்குது. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க, இந்த டாட்டட் வேண்டாம். இப்ப பாருங்க இந்த ப்ராஜெக்ட் டேக் வந்து எரர் அடிக்குது, ஏன்னா ஏற்கனவே நமக்கு ப்ராஜெக்ட் டேக் இருக்கு. ஸோ இது டூப்ளிகேட் டேக்ஸ், இது வேண்டாம், இது ரிமூவ். அண்ட் எண்டிங் டேக் பாருங்க, 2 எண்டிங் டேக் இருக்கு ப்ராஜெக்ட். ஸோ இதுவும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ சேவ். இதுல பாருங்க சோர்ஸ் 1.8 கொடுத்துருக்கேன், டார்கெட் 1.8 கொடுத்துருக்கேன். ஸோ பட் 1.8 வேணும்னு பாயிண்ட் பண்ணிட்டேன், பட் இங்க அப்டேட் ஆகல. திரும்ப 1.5லே காமிக்குது. செலீனியம் ப்ராஜெக்ட் வந்து எரர் அடிக்குது. ஸோ என்ன பண்ணணும், என்ன ஒரு கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணாலும் அதை அப்டேட் பண்றதுக்காக ஒருக்கா ப்ராஜெக்ட் அப்டேட் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட் அப்டேட் மேவன் ப்ராஜெக்ட், அதுல செலீனியம் பேசிக்ஸ் கிளிக் ஆயிருக்கு. தென் ஓகே கொடுங்க. இப்ப பாருங்க 1.8 1.8 எரர் ரிசால்வ் ஆகி ஜாவா 1.8 பாயிண்ட் ஆயிடுச்சு. ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ src test java, src test javaக்குள்ள என்ன பண்றேன், ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ பேக்கேஜ், ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். கிளாஸ்ல Chrome browser. இது பாத்துக்கோங்க, பேக்கேஜ் நேம் எப்பவுமே ஸ்மால்ல இருக்கணும், கிளாஸ் நேம் எப்பவுமே கேப்ஸ்ல இருக்கணும். மெயின் மெத்தட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, மெயின் மெத்தட் ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், செலீனியம்ல வெப்டிரைவர் காம்பனன்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ வெப்டிரைவர் இன்டர்ஃபேஸுக்கு குரோம் டிரைவர் வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஏன் குரோம் டிரைவர் யூஸ் பண்றோம்னா நம்ம ப்ரௌசர் குரோம் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால குரோம் டிரைவருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெப்டிரைவர் இன்டர்ஃபேஸ்
Webdriver னு கொடுங்க. இதுல வந்து பாருங்க அந்த IEங்கிற சிம்பல் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து org.openqa seleniumங்கிற பேக்கேஜ்ல இருந்து இன்டர்ஃபேஸ் ஆன Webdriver கொடுக்கும். Webdriver then driver equal to new, எனக்கு நான் Chrome தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ Chrome driver org openqa selenium Chrome driver கொடுங்க. கொடுத்துட்டு கண்ட்ரோல் C. இப்போ என்ன பண்ணணும், Chromeல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னா அது இந்த டிரைவர் கிட்ட சொன்னா மட்டும்தான் நடக்கும். இந்த டிரைவரை வச்சு தான் Chromeஐயே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால என்ன பண்றேன், இந்த டிரைவர் கிட்ட ஒரு URL லோட் பண்ணணும்னு சொல்ல போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், டிரைவர் கிட்ட தான் சொல்லணும். அப்பதான் Chromeல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ டிரைவர் கொடுத்துட்டு டாட் கொடுத்து URL லோட் பண்ண போறோம். URL லோட் பண்ணணும்னா கெட்ங்கிற ஃபங்க்ஷன். ஸோ கெட்னு கொடுங்க. கெட்ல கெட் ஃபங்க்ஷன் இதுல தான் நம்ம URL கொடுக்க போறோம். URL வந்து டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். டபுள் கோட்ஸ்குள்ள நான் வந்து இப்போதைக்கு யூடியூபோட நம்ம சேனலோட அபவுட் செஷனை வந்து கால் பண்றேன். ஓகே, இப்போ பாருங்க Chrome டிரைவர் லான்ச் ஆகி Chrome டிரைவர்ல இந்த URL லோட் ஆகும். இப்போ ரன் பண்ணுவோம். ரைட் கிளிக் ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, Chrome browserல நம்ம கொடுத்த URL லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட Maven ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகுது. கொஞ்சம் ஒரு தியரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், how to create a Maven project. Eclipse ஓபன் பண்றோம். then file new other Maven project கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் டிபெண்டன்சி Selenium டிபெண்டன்சி கீழே ஆட் பண்றோம். தென் கான்ஃபிகரேஷன், அதாவது ஜாவா 1.8 தான் எனக்கு வேணும். ஸோ அதுக்கு வந்து பிளக்இன்ஸ் மூலியமா கான்ஃபிகர் பண்றோம். Maven ப்ராஜெக்டோட பேசிக் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த ப்ராஜெக்ட் செட் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இந்த டிபெண்டன்சி ஆட் பண்றது, பிளக்இன்ஸ் ஆட் பண்றது, இது எல்லாமே form.xml ஃபைல்ல வந்து இன்க்ளூட் பண்றோம். தென் வாட் இஸ் Maven? இப்போ வாட் இஸ் Maven பார்க்கலாம். ஸோ Maven வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெபாசிட்டரி. ஓகேவா, Maven சென்ட்ரலைஸ்டு ரெபாசிட்டரி. நமக்கு ஜார் ஃபைல டவுன்லோட் பண்ணக்கூடிய எல்லா பைண்டிங்ஸையும் Maven டிபெண்டன்சியா கொடுக்கும். ஓகேவா, அதான் Selenium Maven டிபெண்டன்சின்னு கொடுத்து நம்ம ஒரு டிபெண்டன்சி காப்பி பண்ணோம்ல. ஸோ அது மாதிரி எல்லாத்துக்குமே அது ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெபாசிட்டரியை மேனேஜ் பண்றாங்க. தென் பில்ட் டூலுங்கிறது இப்போ எப்படி சொல்றது, இப்போ வந்து யூடியூப் இருக்கு. யூடியூப்பை வந்து நீங்க ஒரு ஐகான் மாதிரி இருக்கு, அதை கிளிக் பண்ணாதானே ஓடுது. கிளிக் பண்றோம் ஓடுது. நம்ம இங்க எப்படி ரன் பண்றோம், ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் கொடுத்து ரன் பண்றோம். பட் அப்படி யாரும் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம் தானே. எண்ட் யூசர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஐகான் இருக்கும், கிளிக் பண்ணுவாங்க, எனக்கு UI பாப்பப் ஆகணும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம பண்ண கோடை கூட அந்த மாதிரி ஐகானா நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் பில்ட் டூல். அதுக்கான சப்போர்ட்டை Maven கொடுக்கும். ஸோ அதெல்லாம் போக போக சீரீஸ்ல பார்க்கலாம். சேம் இதே கூட ரன்னர்ஸ் கொடுக்காம ஒரு ஐகானை கொண்டு வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணா லோட் ஆகுற மாதிரி பண்ணலாம். அது நம்ம பார்க்கலாம். தென் டாக்குமெண்டேஷன் டூல். இப்போ வந்து ஒரு சைட் போறோம், சைட்ல வந்து டாக்குமெண்டேஷன் இருக்கும். அந்த டாக்குமெண்டேஷன்ல வந்து அவங்களோட அப்ளிகேஷன்ஸை பொறுத்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுல இப்படி பேசிக் ஸ்ட்ரக்சர் பண்ணணும், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கு. நார்மல் செலீனியமுக்கே டாக்குமெண்டேஷன் இருக்கும். அது மாதிரி நம்ம பண்ற போற ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு டாக்குமெண்டேஷன் நம்ம பண்ணலாம். இது மேனுவலா உட்காந்து நான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு போட்டு பண்றதை விட இந்த Mavenஏ டாக்குமெண்டேஷனை வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி. ஓகே, கன்சிஸ்டன்சிங்கிறது வந்து இப்போ ப்ராஜெக்ட் நம்ம பில்ட் பண்றோம். நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்ல எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பில்ட் பண்ணி வச்சிருப்பேன். அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி
ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் போட்டு ஃபோல்டருக்கு ஒரு நேம் வச்சு எல்லாம் பண்ணி எனக்கு மட்டும் தான் தெரியும் ஃபைல் வந்து எங்கே நான் லொக்கேட் பண்ணி வச்சுருக்கேன். புதுசாக வரவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் தான் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் மேவனில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்குள்ளே தான் டெஸ்ட் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அதுக்காக மெயின் ஜாவாக்குள்ள டெஸ்ட் கிளாஸுக்கு சப்போர்ட் பண்ணுற கிளாஸ் ஃபைல்ஸ் இருக்கும். அது கீழே இருக்கிற மெயின் ரிசோர்ஸஸ்குள்ள மெயின் கிளாஸில் இருக்கிற கோடுக்கு அதாவது கிளாஸ் ஃபைல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ரிசோர்ஸஸ் இருக்கும். இது மாதிரி செகண்ட் கேட்டகரி இதை வந்து இப்படி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்தாலும் இப்போ என்னோட டெஸ்ட் கிளாஸ் ஏதோ ஒரு டெஸ்ட் கிளாஸ்னால் அவங்க ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் ஜாவாக்குள்ளே தான் போய் பார்ப்பாங்க. இல்லை எனக்கு இதோட ஏதாவது ரிசோர்ஸஸ் வேணும்னா டெஸ்ட் ரிசோர்ஸஸ்குள்ளே தான் பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ இதுக்கெல்லாம் தான் மேவன் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் செலீனியம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அண்ட் வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.